புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி நடைபெற்று கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய சகோதரர்கள் அம்மன் அர்ஜுனன் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, கந்தசாமி அவர்களே, கழக மகளிரணியின் இணை செயலாளர்கள் சகோதரி மகேஸ்வரி அவர்களே, கஸ்தூரி வாசு அவர்களே, மாவட்ட மகளிரணி செயலாளர்கள் லீலாவதி உன்னி அவர்களே, அமுதா அவர்களே, கண்ணம்மாள் அவர்களே, விமலா அவர்களே, மாவட்டத்தினுடைய கழக துணை செயலாளர் தலைமை கழக பேச்சாளர் செல்வி மணிமேகலை அவர்களே, கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், நமது அம்மா பத்திரிகையினுடைய ஆசிரியர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்களே, கழகத்தினுடைய மாணவர் அணியின் செயலாளர் அன்பிற்கினிய தம்பி ராமச்சந்திரன் அவர்களே, வருகை தந்திருக்கிற மாவட்டத்தினுடைய மகளிரணி செயலாளர்களே, பகுதி மகளிரணி செயலாளர்களே, மாவட்ட ஊராட்சி தலைவர் திருமதி அசோகன் அவர்களே, வருகை தந்திருக்கிற வட்ட மகளிரணி செயலாளர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட தூண்டி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய முன்தினம் கோவை மாநகரத்தில் நடைபெற்ற சம்பவம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டவுடனே துடிதுடித்து போகக்கூடிய சம்பவம். அந்த சம்பவத்தை தொலைக்காட்சியிலே ஒரு சில பகுதிகளைத்தான் நீங்கள் பார்த்திருக்க முடியும். ஆனால் பல பகுதிகளை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஒரு மேலோட்டமான செய்திகளை மட்டுமே காவல்துறையின் சார்பிலே பத்திரிகைக்கு தெரிவித்துவிட்டு அதை மூடி மறைப்பதை போல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் காரில் வந்தார்கள். அவர்கள் மைதானத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டிருக்கிற போது குடிபோதையிலே 3 பேர் வந்தார்கள். 3 பேர் வந்தவர்கள் கார் கண்ணாடியை உடைத்துவிட்டு அந்த பெண்ணை தரதர என்று இழுத்து போவதற்கு முன்னால் கூட வந்த பையனை அடின்னு அடிச்சுட்டு காரை அடிச்சு நொறுக்கிட்டு வெட்டிட்டு அந்த பிள்ளைய அவன் கண்ணுக்கு முன்னாடியே தரதரன்னு இழுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போய் நடக்கக்கூடாத துயர சம்பவங்களை எல்லாம் நடத்திவிட்டு அந்த பெண்ணுக்கு நினைவு இருக்கிறது என்று தெரிந்து அந்த பெண்ணை தூக்கி வீசி எறிந்திருக்கிறார்கள். வீசி எறியப்பட்ட பகுதி எந்த பகுதி? இப்போது இவர்கள் காட்டுகிற பகுதி எந்த பகுதி? அவன் வீசி எறிகிறவன் மைதானத்தில் போட்டுவிட்டு போயிருப்பான். அவன் கொண்டு போய் ஒரு புதரிலே, ஒரு முள்செடியிலே கொண்டு போய் அந்த பெண்ணை வீசிவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து வெட்டுப்பட்ட உடன் வந்த பையனுக்கு நினைவு வந்து தன்னோடு வந்த காதலியை காணவில்லை என்று அதற்கு பிறகு அவர் தொலைபேசியை கண்டுபிடித்து காவல்துறைக்கு சொல்லப்பட்டு காவல்துறை வந்து அந்த பையனிடத்திலே வாக்குமூலம் வாங்கி அதற்கு பிறகு இந்த பெண்ணை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் கழித்து அந்த பெண்ணுக்கு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே அந்த பெண்ணை தேற்றி அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் எப்படி நினைவிருக்கிறார் என்பதை இன்னும் யாருக்கும் தெரியாது. பாதிக்கப்பட்ட பெண்ணை இன்னும் யாருக்கும் காட்டவில்லை. முகத்தை மறைத்து கூட காட்டவில்லை இதுவரைக்கும். இது நேற்றைய முன்தினம் நடந்த சம்பவம். நேற்றைய தினம் அண்ணன் எடப்பாடியாரின் போர்ப்படை தளபதி, அண்ணன் எடப்பாடியாரின் படையிலே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய வீர தளபதியாக இருக்கிற என்னுடைய அருமை தம்பி வேலுச்சாமி வேலுமணி அவர்கள் இதை செய்தியை கேள்விப்பட்டு உடனடியாக ஒரே நாளிலே குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று பேட்டி கொடுத்தார் தொலைக்காட்சியிலே. என்னுடைய அன்பிற்கினிய தம்பி வேலுமணி அவர்கள் பேட்டி கொடுத்தார்.
பேட்டி கொடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது கோவையிலே கல்லூரிகள் அமைந்த பகுதி, மாணவிகள் அதிகம் படிக்கிற பகுதி, நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மிகவும் ஆவேசமாக பேட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு எங்களுடைய அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ட்விட்டர் பகுதியிலே போட்டு கடுமையான அறிக்கை விட்டு கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். இது நேற்றைக்கு இரவுதான் நடந்த சம்பவம். ஆனால் இந்த அருமை தம்பி வேலுமணி அவர்கள் பேட்டி கொடுத்ததற்கு பிறகு, அண்ணன் எடப்பாடியார் ட்விட்டரிலே போட்டதற்கு பிறகு, அண்ணன் எடப்பாடியார் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்ததற்கு பிறகு, போலீஸ் சினிமாவில் வரும் பாருங்க, கடைசி நேரத்தில் வந்து நிற்பாங்க பாருங்க, யாரையோ ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து இவன் தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனா அது போலீஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அவன் சிவகங்கைக்காரனா சிந்தாமணிக்காரனான்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, வேற யாருக்குமே தெரியாது. போலீஸ்க்கு மட்டும் தெரியும் எவன் கொலகார, எவன் குற்றவாளி, எவன் கஞ்சா படிக்கிறான், எவன் கஞ்சா தொழில் பண்றான், எவன் திருடுறான், எவன் நமக்கு பங்கு கொடுக்கிறான். இதெல்லாம் நான் சொல்லல, மக்கள் பேசுறாங்க. இதெல்லாம் இந்த செய்திக்கு பிறகு துடியலூர் பக்கத்தில் 3 பேரை சுட்டு பிடிச்சாங்களாம். தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளே, நான் உங்களை பார்த்து பணிவோட கேட்டுக்கிறேன். எங்க அம்மா காலத்து போலீஸ் எல்லாம் உங்களுக்கு சல்யூட் அடிச்சிருப்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து போலீஸ் எல்லாம் சல்யூட் அடிச்சிருப்போம். அண்ணன் எடப்பாடியார் கால போலீஸ் எல்லாம் சல்யூட் அடிச்சிருப்போம். ஆனா இப்ப ஸ்டாலின் போலீஸா இருக்கிறீங்க. நான் கேட்க விரும்புறேன் உங்களை பார்த்து, அது என்ன துடியலூருக்கு பக்கத்துல 3 பேரை சுட்டு பிடிச்சிங்களே, யார் முகத்தையாவது காட்டுங்க பார்ப்போம். இதுல எவன் கற்பழிச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கற்பழிச்சவன் சொன்னானா, இல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணு சொன்னிச்சா இவன் தான் குற்றவாளி, இவன் தான் குற்றவாளி, இவன் தான் குற்றவாளின்னு சொன்னிச்சா? இல்லையே. பிடிப்பீங்க, 3 பேரை பிடிப்பீங்க, சுடுற மாதிரி சுடுவீங்க, அது காலில் பார்த்து கரெக்டா படும். ஏன்னா துட்டா தானே உயிர் போகும். காலில் போட்டா வீல் சேர்ல போலாம்ல, அடுத்த ஆளை ரெடி பண்றதுக்கு போலாம்ல. அதனால வீல் சேரு. நான் கேட்க விரும்புறேன், இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? கபட நாடகம். யாரை ஏமாற்றுவதற்கு? நான் தயவு செய்து கேட்கிறேன், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள், தண்டனை கொடுங்கள். அப்படி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால், காவல்துறை சகோதரர்களே, காவல்துறை அதிகாரிகளே, உங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு, உங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு, உங்க வீட்லயும் பாப்பா இருக்கு, உங்க வீட்லயும் 6 வயசு பாப்பா இருக்கு, 60 வயசு அம்மா இருக்கு. உண்மை ஒரு நல்ல தகவலை சொன்னார் அருமை சகோதரர் அவர்கள். உங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு, அதை பார்த்துக்கு அது கரெக்டா நீங்க வந்து உண்மையான குற்றவாளிகளை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணு, அதை பத்தி விவரம் ஃபுல்லா தெரியாம எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக அருமை சகோதரர் அர்ச்சுனன் அவர்கள் சில வரிகளை மறைத்து இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். மருத்துவமனையிலே இருக்கிற பொண்ணு, இவன் தான் கெடுத்தான் அப்படின்னு மூஞ்சிய காட்டல, காட்டல இது வரைக்கும். இவன் எப்படி, இவன் 3 பேர் தான் குற்றவாளி எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதனால தயவு செய்து 3 பேர் உண்மை குற்றவாளிகளான வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைங்க, எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துங்க, நிறுத்தி போட்டோவை காட்டுங்க, அப்ப சொல்லட்டு குற்றவாளி அந்த பொண்ணுன்னு. நான் எவனாவது ரொம்ப உண்மையானவன், நான் தான் இந்த பொறுப்பு, இதுக்கு காரணம் எவனாவது சொல்லுங்க பார்ப்போம். எவனுமே சொல்ல மாட்டான். சொல்லுவானா, ஏன்னா அவன் பொண்டாட்டி இருக்கு, செருப்பாலை அடிக்கும். அவன் பொண்டாட்டி தெரியும்ல, அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போல, அட பாவி சண்டாளா, நீ இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டு வந்த, போடா நாய வெளியில. கண்டிப்பா கேட்கும் இல்லையா, பொம்பளை தானே, அதுக்கு தெரியாதா? தெரியும் அதுக்கு. நான் கேட்க விரும்புறேன், தயவு செய்து தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்டாலின மக்கள் நம்பல, ஸ்டாலின மக்கள் நம்பல, ஏத்துக்க மாட்டாங்க. இன்னும் 3 மாசம் தான் டைம், அதோட முடிஞ்சு போச்சு. தயவு செய்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. இது வரைக்கும் எத்தனை சம்பவம் நடந்திருக்கு, எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு. காவல்துறை கணக்கு வழக்குப்படி 4150 பேர், இது பத்திரிகையில் வந்த செய்தி தான்,
இந்த குழந்தைங்க குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த 4000க்கு பேர் மேற்பட்டு. நான் கேட்க விரும்புறேன், அவங்கள பெத்தவங்க எல்லாம் எவ்வளவு கற்பனையில இருந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய கற்பனை. தான் பொண்ணை படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது ரோட்ல போகும்போது அந்த அழகை ரசிக்கணும், ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தா அந்த பிள்ளைய நெஞ்சில போட்டு வளர்க்கணும். இத்தனை கற்பனை பண்ணித்தான ஒரு பொட்ட பிள்ளையே ஒரு வீட்டில் இருக்கிறவங்க பெத்தெடுக்கிறாங்க. நீங்க கொண்டு போய் அரை மணி நேரத்துல அந்த பிள்ளைய சீரழிக்கிறவனை கொண்டு வந்து நீங்க காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க, காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. சுட்டிங்கன்னா பணமா கொண்டு வந்திருக்கணும். நீங்க அவன் தான் குற்றவாளி, நான் பணமா கொண்டு வந்திருக்கோம். அந்த பிள்ளை நான் பத்திரிக்கையில படிச்சேன், அந்த பிள்ளை இழுத்துட்டு போகும்போது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திருக்குது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த ஓலை சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? அந்த சத்தம் கேட்கலையா? அந்த பொண்ணு எவ்வளவு வலி இருந்தா, எவ்வளவு ரணம் இருந்தா அது கத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு, அப்பவும் அந்த வக்கர புத்தி உடையவர்கள் அந்த காரியத்திலே இருந்து மாறுபடாத அளவிற்கு கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டு காவல்துறையே, ஸ்டாலின் அரசாங்கமே சரியான பொம்மை முதலமைச்சருக்கு கீழே நாங்கள் வேலை செய்யவில்லை. அண்ணன் அர்ஜுனன் சொன்னதை போல ஸ்காட்லாந்துக்கு இணையாக உள்ள போலீஸ் நாங்கள் என்று நிரூபிப்பதாக இருந்தால் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன், பொம்மை அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன், கையாளாகாத அரசாங்கத்தை பார்க்கிறேன். பெண்கள் முடிவை எப்போது சொல்லுவார்கள் தெரியுமா? தேர்தல் வருகிற போதுதான். இன்னும் 3 மாசம். நான் இன்னமும் கேட்கிறேன், ஸ்டாலினுக்கு மண்டேல இல்ல, ரைட்டு, அவரால் செய்ய முடியல, எல்லாம் பேசுறாங்க, அவரால் முடியல மக்கள் பேசுறாங்க, ரைட்டு. ஸ்டாலினுக்கு ஒரு தங்கச்சி இருக்கே, கனிமொழி அக்கா, அது நான் சொல்றேன், மரியாதை கொடுங்கப்பா. பெண்கள் மரியாதை கொடுக்கணும். எந்த இப்படி ஒரு பெண்ணா ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? கனிமொழி அக்கா, அந்த அக்கா என்ன சொல்லிச்சு? இதெல்லாம் ரொம்ப மோசமான சம்பவங்கள், வன்மையா கண்டிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கக்கூடாதது அப்படின்னு சொன்னிச்சே. அதை விட இன்னொரு வார்த்தையை சொன்னிச்சு, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னிச்சு. நான் கேட்கிறேன், அக்கா கனிமொழி, சொக்கா கனிமொழி, நான் கேட்கிறேன், இப்ப கோயம்புத்தூர்ல இந்த தொழில் நகரம் இண்டஸ்ட்ரியல் சிட்டி, இந்த ஊர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்துல எல்லா வெளிநாட்டுக்காரவங்க வர்ற இடம், உள்ளூர் வெளியூர் வந்து வர்ற இடம், வெளி மாநிலம் வந்து ஏற விமான நிலையம், அதுக்கு பின்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே. உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு தான் ஏறல, உங்களுக்கு ஏறலையா? நீ ஒரு பொண்ணு தானே, இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? பொள்ளாச்சின்னு ஒன்ன பிடிச்சானுங்கப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதை பிடிச்சுக்கிட்டு உடனே இந்த அக்கா, எங்க அக்கா கனிமொழி, ஒரு 200-300 பேரை கூட்டிக்கிட்டு கவர்னர் மாளிகைக்கு, பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சி. நான் கேட்க விரும்புறேன், அந்த வாய் இல்ல, அது அப்ப நல்ல, இப்ப நாரவாய். அப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து, அதாவது ஏன்னு கேட்டா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலேயே பெண்கள் மீது பற்று இருந்தால், இந்த பாரதிய ஜனதா கட்சியில வானதி சீனிவாசன் நேற்றுக்கு ராத்திரி பெண்களை கூட்டிட்டு போய் பாரதிய ஜனதா கட்சி பெண்ணுன்னா வரணும், வீரம், எங்க அம்மா மாதிரி வீரம் வரணும் பெண்ணுக்குன்னா. ஏன் வரல? உனக்கு ஏன் வரல? இதுவரைக்கும் ஏன் போராட்டம் நடத்தல, கண்டனம் தெரிவிக்கல? கோயம்புத்தூர்ல வந்து யாரு என்னன்னு விசாரிச்சு உத்தரவு கொடுக்க வேண்டாமா? திருச்செந்தூர்ல திருவிழான்னா அங்க அசம்பாவிதம் நடக்கலைன்னா அக்கா போவாங்க. திருச்செந்தூர்ல திருவிழான்னா, அதே மாதிரி கோயில்பட்டியில திருவிழான்னா போவாங்க, தென்காசியில திருவிழான்னா போவாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல படிக்கிற பெண்ணு, 1ஆம் ஆண்டு மாணவி இவ்வளவு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள், இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாள். ஒரு கண்டன குரல். சரி, அந்த அம்மா தான் வேண்டாம். இந்த உண்டியல் குலுக்கியே காலத்தை ஓட்டுவானுங்க ஒரு கட்சி, உங்களுக்கு தெரியும்.
அவன் தான் பாத்தீங்கன்னா கும்பி எறியுது அத்தான், குடல் கருகி செத்தான் சொல்வானுங்க. நான் கேட்கிறேன், பாவிகளா, அந்த சிவப்பு கொடியை எதுக்குப்பா வச்சிருக்கிறீங்க? அந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் குட்டியல் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கீங்களா? நான் கேட்கிறேன், நேர ஸ்டாலினை கண்டிச்சு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார ஒரு அறிக்கை கொடுத்திருக்க வேண்டாமா? உன் பெண்கள்லாம் வந்திருக்க வேண்டாமா? இன்னொருத்த காலையில டிவியை திருப்பினா அவர் தான், மத்தியானம் திருப்பினா அவர் தான், ராத்திரி திருப்பினா அவர் தான். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவரு இதுவரைக்கும் அறிக்கை கொடுக்கல, அவரு இதுவரைக்கும் கொடுக்கல. இன்னொருத்தர் பெரிய கட்சி, தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் யோசனை சொல்லுவாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல சீரழிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நியாயம் கேட்க தெரியாத துப்பு கெட்ட கட்சி எல்லாம் உங்களுக்கு ஏன் கட்சி? உங்களுக்கு ஏன் கொடி? உங்களுக்கு ஏன் கோஷம்? கோஷம்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய இடம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் இந்த திமுகவோட கூட்டு வச்சிருக்கிற எல்லா கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கட்சி கூட இதுவரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல. நான் தயவு செய்து தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கிறேன், இங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, நீங்க ஒவ்வொருத்தருமே ஸ்டாலின் அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய இந்த வெட்கக்கேடான அவமானமான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வாக்குகளாக மாற்ற வேண்டியது. இது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டதாக இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு ஏற்பட்ட நிலையாக எண்ணிக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க விரும்புவது, தயவு செய்து இந்த போலி குற்றவாளியா உண்மை குற்றவாளியா என்பதை வெகு விரைவிலே நீங்கள் கண்டுபிடித்து தர வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி வேலுமணி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.